வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். பெரும்பான்மை இழந்து முதல் முறையாக மாநில கட்சிகளுடைய தயவில் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி தன்னுடைய முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நடத்தி முடிச்சிருக்கிறா? இல்லை நடத்திருக்கிறதா சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, அவர் எதிர்கட்சிகளுடைய பல்வேறு கேள்வி அவர் எதிர்கொள்ளவே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் பாஜக தரப்பு மற்ற அமைச்சர்கள்லாம் கடுமையாக எதிர்கொண்டாங்க. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். எதிர்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சிக்கும் நிறைய பல்வேறு சுவாரஸ்யங்கள் இதில் நடந்தேறி இருக்கு. அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஃபர்ஸ்ட், இந்த மழைக்கால கூட்டத்தொடர் எங்கிருந்து துவங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்ச அந்த பட்ஜெட் வெளிப்படையாகவே நிதிஷ்காகவும் நாயுடுக்காகவும் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு பட்ஜெட் தான் அப்படிங்கிற அளவில் பொதுவாகவே எல்லாராலையுமே அறியப்பட்ட ஒரு பட்ஜெட் தான் அது இருந்துச்சு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தனியாக நமக்கு ஒரு பொருளாதார அறிவுலாம் தேவையில்லை. அந்த மாதிரி வெளிப்படையாகவே இது சார்பு தன்மையான பட்ஜெட் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அடுத்ததாக இந்த பட்ஜெட்டை பற்றி உலக நாடுகளே என்ன ஒரு கருத்து சொன்னான்னா, இந்தியா போன்ற நாடுகள் இது போன்ற நிதிநிலையை பின்பற்றி இது போன்ற பொருளாதார கொள்கையை பின்பற்றும் பொழுது விரைவிலே நிதிநிலை பற்றாக்குறையும் பணவீக்கம் ஏற்பட்டு மோசமான சூழலை சந்திக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வலதுசாரி ஊடகங்களில் எழுதப்படக்கூடிய ஒரு செய்திகளாக நம்ம பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பாஜகனுடைய பெருவாரியான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய மிடில் கிளாஸை இந்த பட்ஜெட் மூலமாக பாஜக இழந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய முன்னணி நிறுவனங்கள், குறிப்பாக ஹிந்து பத்திரிகை தங்களுடைய இந்த டேட்டா பாயிண்ட் அப்படின்ற அளவில் ஒவ்வொரு முறையும் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் பற்றி ஆய்வு செய்வாங்க. அந்த ஆய்வுகளே தெளிவாக குறிப்பிட்டது பாஜக எப்படி தங்களுடைய மிடில் கிளாஸை இந்த பட்ஜெட் மூலமாக இழந்திருக்காங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருந்தாங்க. இது மாதிரியான பல்வேறு விமர்சனத்தை எதிர்கொண்டாலும் எதிர்க்கட்சிகள் இந்த பட்ஜெட்டை எப்படி விமர்சனம் செஞ்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எதிர்க்கட்சிகள் விமர்சனம் தான் பாஜக நெருடலாக அமைஞ்சது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். குறிப்பாக எதிர்க்கட்சிகள் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எங்கள் மாநிலங்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படிங்கிறதுனால பாஜகவில் நடத்தப்படக்கூடிய, அதாவது ஆளும் கட்சியால் நடத்தப்படக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தை ஆளும் கட்சியினுடைய மாநில முதல்வர்கள் புறக்கணிச்சாங்க. அந்த முதல்வர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநில முதல்வர்களாக இருந்தாங்க. அவ்வளோ முதல்வர்களும் ஒன்றா இந்த மாதிரியான நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். எக்ஸப்ட் திரு மம்தா பானர்ஜி அவர்கள் மட்டும், அவங்க மட்டும் அதில் போய் கலந்துக்கிட்டு அங்கே மோடி அவமானப்படுத்திட்டு, குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அவமானப்படுத்திட்டு வெளியே வந்தாங்க அப்படிங்கிற அளவில் அது ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக மாறுச்சு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனால் அதில் ஒரு பியூட்டியான விஷயம் என்னென்னா, பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய, பாஜக கூட்டணி மூலமாக ஆட்சி அமைக்கக்கூடிய திரு என்ஆர் ரங்கசாமி அவர்கள், பாண்டிச்சேரி முதல்வர் அவர்கள், அவர் இந்த பட்ஜெட்டை புறக்கணிச்சதுங்கிற ஒரு கூடுதல் சுவாரஸ்யமான விஷயமா இருந்துச்சு. அதை விட கூடுதல் சுவாரஸ்யம் என்னென்னா, நிதிஷ்காக தான் அந்த பட்ஜெட்டை ரெடி பண்ணார் மோடி அப்படின்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட 58,000 கோடி பீகாருக்கு ஒதுக்குனாருங்கிறத பார்த்தோம். அப்படிப்பட்ட நிதிஷ்குமார் இந்த பட்ஜெட்டை புறக்கணிச்சார், அதாவது அப்படிப்பட்ட நிதிஷ்குமாரும் நிதி ஆயோக புறக்கணிச்சார் அப்படிங்கிறத நம்ம கவனித்தோம். இந்த விவகாரங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை ஒட்டி நாடாளுமன்றம் கடுமையான அமளியில் ஈடுபட்டுச்சு. எங்கள் மாநிலங்களுக்கு நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறனால நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளும் முடக்கக்கூடிய ஒரு அரசியல் நடவடிக்கையில் எதிர்க்கட்சிகள் ஈடுபட்டாங்க. அதை சமாளிக்க முடியாமல் பாஜக திணறது, ரெண்டு அவையிலும் பாஜக திணறதை பார்க்க முடிஞ்சது. அதன் காரணமாக புறக்கணிப்பு அரசியலுங்கிறது நாடாளுமன்றத்தில் முறை இந்த பட்ஜெட்டை வச்சு துவங்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்து நாடாளுமன்றம் புறக்கணிக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் வேறு எதில் நடந்தது பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு சீரிஸ். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கும் பொழுது கேரளாவில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு, அந்த வயநாட்டில் நடந்த ஒட்டுமொத்த நாட்டையுமே முகம் சுளிக்கும் வகையில், மனசை உருக்கக்கூடிய வகையில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கக்கூடாது, பட் நடந்தேறிடுச்சு. அந்த நிகழ்வுகளில் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்டவங்க இறந்துட்டாங்க. இதுவரையும் அஃபிஷியலாக 450க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துட்டுருக்கு. இன்றைக்கும் கூட 11 நாட்களாக 12வது நாட்களாக தேடும் பணி நடந்துட்டு இருக்கிற மாதிரி செய்திகள் அங்கேருந்து வந்துட்டுருக்கு. அப்படி ஒரு மோசமான நிகழ்வு நடந்துச்சு. அந்த நிகழ்வு பற்றி பிரதமர் மோடியோட அட்டென்ஷன் எதுவுமே கிடையாது. அவர் ஃபீல்டுக்கு வரல, துறை சார்ந்த அமைச்சர்கள் யாரும் அந்த ஃபீல்டுக்கு அனுப்பலை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதை எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய சொந்த தொகுதி, கடந்த காலத்தில் அவர் எம்பியாக 5 வருஷம் இருந்திருக்கிறார். இந்த முறையும் அவர் தான் எம்பி. பட் ஒரே இடத்துல 2 தொகுதி எம்பியாக இருக்க முடியாதுங்கிறனால அவர் அதை ராஜினாமா செஞ்சுட்டார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட திரு ராகுல் காந்தி அவர்களும் அவரோட சகோதரி இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி அவர்களும் அந்த தொகுதியில் போயிட்டு குறிப்பாக அந்த மக்கள்கிட்ட போய் அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கான வேண்டுங்கிறத செஞ்சு ஒரு மக்கள்கிட்ட அந்த நேரத்தில் ஒரு அன்பு செலுத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இந்த விஷயம் நாடாளுமன்றத்தில் எதிரொலிச்சுது. குறிப்பாக இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் வயநாடை தேசிய பேரிடரை அறிவிக்கணும், வயநாட்டில் ஏற்பட்ட அந்த இயற்கை சீற்றத்தை தேசிய பேரிடரை அறிவிக்கணும் அப்படின்னும் போது பாஜக என்ன கையாண்டாங்கன்னா, கடந்த காலத்தில் காங்கிரஸ் இது போன்ற ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தேசிய பேரிடராக நீங்கள் அறிவித்தது கிடையாது, அதையே தான் இந்த முறை நாங்களும் பின்பற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவித்து அந்த பேரிடருக்கு இதுவரை எந்த விதமான நிவாரண உதவிகளும் கொடுக்கல. இனிமேல் தான் பிரதமர் மோடி விசிட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போனதுக்கப்புறம் அவர் ஃபண்டு ஒதுக்க போகிறாரா, என்ன பண்ண போகிறாரு, எவ்வளோ கேட்க போகிறாங்க, எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு என்ன நடந்துச்சு அதே மாதிரி தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியுது. ஓகே, இந்த பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்பொழுது இப்போ ஒலிம்பிக்கில் நடந்த இந்த இன்சிடென்ட் தான். ஒலிம்பிக்கில் நடந்த திரு வினேஷ் போகத் அவர்களுக்கு நடந்த இந்த இன்சிடென்ட்
இதை ஒட்டி நாடாளுமன்றத்தினுடைய அவைகள் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. இதை ஒட்டி என்ன விஷயங்கள் பேசணும், எப்படி அங்கே அவங்களுக்கு அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு, எப்படி 100 கிராம் வெயிட் கூடுச்சு, அவங்க கூட இருந்த அவங்களோட ஃபிசிக்கல் டீச்சர்ஸு, கூட இருந்த டாக்டர்ஸ் அவங்களாம் எதை கவனிச்சாங்க, எதை கவனிக்கல, உள்ளே என்ன நடந்துச்சு, வேறு எதுவும் அரசியல் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கேள்விகளை வந்து நாடாளுமன்றத்தினுடைய அவைகளை எழுப்புனாங்க. அதுக்கு பாஜக எப்படி அதுக்கு அந்த சப்ஜெக்ட் பேசுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த சப்ஜெக்ட் வினேஷ் போகத்தை பொறுத்த வரைக்கும், இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தினுடைய ராஜ்யசபாவில் மேலவைகளை வந்து ரொம்ப முக்கியமான டிஸ்கஷன் இதில் நடந்துச்சு. நாடாளுமன்றத்தினுடைய காங்கிரஸ் தலைவர் ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய திரு கார்கே அவர்கள் வந்து மல்லிகார்ஜுன கார்கே ரொம்ப காரசாரமாக தன்னோட கேள்விகளை ஜெகதீப் தன்கர் நோக்கி எழுப்பினாங்க. இந்த விஷயத்தில் பற்றி இதில் இருக்க மறைபொருள் பற்றி பேசணும்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவர் அனுமதி மறுத்தார். உடனடியாக திரிணாமுல் காங்கிரஸினுடைய எம்பி திரு டெரிக் ஓபரைன் அவர் வந்து ரொம்ப காட்டமாக தன்னோட குரலை உயர்த்தி பேசினார். அவர் பேசின விதத்துக்காக உடனடியாக ஜெகதீப் தன்கர் வந்து அலற ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன சொன்னார்னா, எப்படி நீங்கள் என்னை பார்த்து இப்படி பேசலாம், ஒரு சபாநாயகரை பார்த்து இப்படி தான் நீங்கள் பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காட்டமாக பேசினார். காட்டமாக பேசிட்டு சபையை டிஸ்மிஸ் பண்ணார். டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் எல்லாரும் வந்தாங்க. வந்ததுக்கு பிறகு எதிர்க்கட்சி கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் நெருடலுக்கு உள்ளான அவைத்தலைவர் ஜெகதீப் தன்கர் அவையை ஒத்தி வச்சார். ஒத்தி வச்சதுக்கு பிறகு மீண்டும் அவை கூடிய பிறகு மறுபடியும் இதே மாதிரி ஸ்லாங்கில் தான் அது நடந்துச்சு. அப்படி நடக்கும் பொழுது உடனே ஜெகதீப் தன்கர் இப்படி ஒரு கருத்தை பதிவு பண்ணார். எமர்ஜென்சி காலகட்டத்தில் நடந்த விஷயங்களை எனக்கு நினைவுபடுத்துது, அது போன்று தான் இங்கே நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்பப்போ இந்த எமர்ஜென்சி விஷயத்தை, அதாவது காங்கிரஸினுடைய 49 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திரா காந்தியால் அமல்படுத்தப்பட்ட அந்த எமர்ஜென்சியை பல இடங்களில் பாஜக வந்து நினைவூட்டக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த வினேஷ் போகத் சப்ஜெக்டை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது தேவையில்லாமல் திரு ஜெகதீப் தன்கர் இந்த விஷயத்தை நினைவுபடுத்தி காங்கிரஸ் ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த விஷயத்தை கையில் எடுத்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜேபி நட்டா அவர்கள் பாஜகனுடைய தேசிய தலைவராக இருந்த தற்போதைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நட்டா அவர்கள் அவர் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சிகளுக்கு இப்போ பேசுறதுக்கு எந்த டாப்பிக்கும் கிடைக்கல, அதனால இந்த வினேஷ் போகத் சப்ஜெக்ட் எடுத்து அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பாஜக ஆட்சியில் பாஜக கேள்வி கேட்கறதுக்கு கண்டென்ட் இல்லாமல் இருக்குது, எதிர்க்கட்சிகளுக்கு அந்தளவுக்கு கண்டென்ட் ட்ரையாக இருக்குது அப்படின்ற கேள்வி நமக்கு எழுது. ஏன்னா இந்த அவை கூடும்போதே வந்து பட்ஜெட் செஷனுக்கு முன்னாடி இருந்த பரபரப்பான அரசியல் பிரச்சனைன்னு பார்த்தா விவசாயிகள் சார்ந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது, அக்னிவீர் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது, பிறகு என்டிஏ நடத்தக்கூடிய தேசிய தேர்வு முகமை நடத்தக்கூடிய பல்வேறு தேர்வு முறைகளில் குறிப்பாக மருத்துவம் சார்ந்த தேர்வு முறையாக இருக்கட்டும், இல்லை யூஜிசி நடத்தக்கூடிய தேர்வு முறைகளாக இருக்கட்டும், கியூட் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், பல்வேறு குளறுபடிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் யூபிஎஸ்சியில் நடக்கக்கூடிய குளறுபடிகள்லாம் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அது போன்ற விஷயங்களாக இருந்துச்சு. அப்போ அவ்வளோ விஷயங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நெருக்கடிக்கு தான் பாஜக தள்ளப்பட்டுச்சு. அப்படின்னும் போது இதை எதிர்க்கட்சியிலே கண்டென்ட்டே இல்லாத மாதிரியும் இந்த வினேஷ் போகத் சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் திரு ஜேபி நட்டா அவர்கள் எதிர்க்கட்சியை நோக்கி ஒரு காட்டமான ஒரு விமர்சனத்தை முன் வச்சார் அப்படிங்கிறலாம் பார்த்தோம். இந்த சுவாரஸ்யமான இடத்துல என்ன ஆச்சுன்னா, ஜெகதீப் தன்கர் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தார். உடனடியாக திரு காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் ஜெகதீப் தன்கரை பார்த்து சிரிச்சு உடனே அவர் டோட்டல் அப்செட் ஆகிட்டார். ரொம்ப டோட்டல் அப்செட் ஆகிட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா நான் சபாநாயகராக இருக்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்ற அளவில் நீங்கள் என்ன ட்ரீட் பண்ணுறீங்க, எதிர்க்கட்சியில் என்ன ட்ரீட் பண்ணுறீங்க, இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப மனம் வருந்திக்கிட்டு சபையை விட்டு எந்திரிச்சு போயிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி வந்து என்னை ரொம்ப நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க, அதனால் என்னால் அந்த சபையை நடத்தவே முடியல, நீங்கள் வந்து என்ன ஒரு தகுதியற்ற நபர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன போர்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மனம் வருத்தி அவர் எந்திரிச்சு போனார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இந்த அவ்வளோ விஷயமும் திரு விக்னேஷ் போகத்துக்காக எதிர்க்கட்சியில் கேள்வி ரைஸ் பண்ணும்போது நடந்த விஷயங்கள் தான் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் ஒரு முக்கியமான முன்னெடுப்பை பாஜக முன்னெடுத்திருக்காங்க. வக்பு சொத்துக்கள் 1995 அந்த வகுப்பு சொத்துக்கள் சம்பந்தமான அந்த சட்டத்தில் ஒரு 40க்கும் மேற்பட்ட குறிப்பாக 44 சட்ட திருத்தங்களை மேற்கொண்டிருக்காங்க. அது சம்பந்தமான மசோதாவை தாக்கல் செஞ்சாங்க. தாக்கல் செஞ்ச உடனே அது ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் எம்பிக்களுக்கு ஏற்கனவே கையில் கிடைச்சதுனால அதை பற்றி நல்லா டெப்த்தாக படித்ததுனால அவங்க தாக்கல் பண்ணும்போது எதிர்க்கட்சி கடுமையான விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து உண்மையில் பாஜகவுடைய முகத்திரை கிழிக்கும் வகையில் அது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம அதை சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பாஜக வந்து இஸ்லாமியர்களுக்காக வகுப்பு சொத்துக்கள் அப்படிங்கிறது இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாம் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் வந்து மன்னர்கள் வந்து தங்களுடைய இஸ்லாம் சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்காக அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பணங்கள், அவங்க கொடுக்கக்கூடிய அந்த செல்வங்கள், அதை பராமரித்து அந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக, கல்வியினுடைய வளர்ச்சிக்காக, ஆதரவற்றவர்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பணம், அதில் பாஜக வந்து இப்போ என்ட்ராக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வக்பு சொத்துக்கள்னு பார்க்கும்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 சொத்துக்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே கட்டியும் இராணுவத்திட்ட இருக்கிற சொத்துக்கள் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்துக்கள். அதுக்கு அடுத்த நிலையில் 3வது இருக்கக்கூடிய சொத்துக்கள் எதுன்னு பார்த்தா வக்பு சொத்துக்கள் தான் இருக்குது. பல லட்சம் கோடியில் தாண்டுது அந்த சொத்துக்கள். அப்போ அந்த சொத்துக்கள் மீது பாஜகவுக்கு நீண்ட காலமாக ஒரு கண் இருந்திருக்கு அப்படிங்கிறதான் தெரியுது. அதை இந்த முறை மோடி வந்து பெரும்பாலும் இழந்திருக்கிற இந்த நேரத்தில் தான் வந்து அவர் அதை கையில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. இது அதுக்காக எடுக்கணும்னு நினச்சாங்களா அல்லது இதில் பல்வேறு காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம போக தான் பார்க்க முடியும்.
ஆனால் இதை கையில் எடுக்கிறதுக்கு வைக்கக்கூடிய காரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான விவகாரத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்குது. வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரதுக்காக தான் நாங்கள் அந்த சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறை சார்ந்த அமைச்சர் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சரக்கூடிய திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி நாடாளுமன்ற அவைகளை கொண்டு வராரு. அவர் கொண்டு வந்து அவரை நோக்கியும் பாஜக நோக்கியும் கடுமையான விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சப்ஜெக்டில் எதிர்க்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸினுடைய கேசி வேணுகோபால் அவர்கள் ரொம்ப ஷார்ப்பாக தன் கருத்தை முன் வைக்கிறாரு. அவர் என்ன முன் வச்சாருன்னு பார்த்தீங்கன்னா இது போன்ற விஷயங்களை, அதாவது நாங்கள் இப்படி ஒரு விஷயத்தை முன் வச்சா எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதாவது ராமர் கோயிலுடைய அறக்கட்டளையில் உள்ள இந்துக்கள் அல்லாத இஸ்லாமியர்கள் அதை இடம் பெறணும் அப்படின்னாவோ, அல்லது குருவாயூர் கோயிலுடைய தேவசம் போர்டில் இந்துக்கள் இல்லாமல் இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ அதில் இடம் பெறணும்னு சொல்லி சொன்னால் அதை நீங்கள் எப்படி ஏற்றுப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிற மாதிரி, இதை எப்படி அவங்க ஏற்றுப்பாங்க, இஸ்லாமியர்கள் இதை எப்படி ஏற்றுப்பாங்க, அவங்க மதத்துக்குள்ளே நீங்கள் தேவையில்லாத அரசியல் பண்ண முன்னெடுக்கிறீங்க அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வரக்கூடிய 3 மாநில தேர்தல், ஜம்மு காஷ்மீர் சேர்த்த 4 மாநில தேர்தல், மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் இந்த மாநிலத்துக்கான தேர்தல் நடக்க இருக்குது. இதில் இந்த மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானாட்ட கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து அங்கே தீவிரமான ஒரு இந்துத்துவ ஆதரவும் இஸ்லாமிய வெறுப்பு அரசியலையும் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நேரத்தில் இந்த அரசியல் நீங்கள் முன்னெடுக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை ஷார்ப்பாக முன்வைக்கிறாரு. இது போன்று பலரும் தங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ரெண்டாவது, வகுப்பு வாரியம் அப்படிங்கிறது, வகுப்பு கவுன்சிலுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்குது, வகுப்பு வாரியம் அப்படிங்கிறது மாநில அரசினுடைய கையில் இருக்குது. அப்போ மாநில அரசினுடைய சட்டத்திலையும் நீங்கள் குறுக்கிடுறீங்க, கூட்டாட்சி தத்துவத்தையும் நீங்கள் சிதைக்கிறீங்க அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்துலையும் நீங்கள் கை வைக்கிறதுனால அது சார்ந்த எதிர்க்கட்சிகள் தங்களோட கருத்தை ரொம்ப ஷார்ப்பாக இதில் முன் வச்சு ரொம்ப காட்டமாக தங்களோட கருத்தில் பதிவு பண்ணாங்க. குறிப்பாக அகிலேஷ் யாதவ் அவர்கள் ரொம்ப அழகாக தன்னோட கருத்தை முன் வச்சார். இதை ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். அவர் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தீவிர இந்துத்துவ ஆதரவாளர் மனப்பான்மை நீங்கள் எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய, அதாவது இஸ்லாமியர்களுக்காக, இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சிக்காக இருக்கக்கூடிய அந்த நிலங்களை நீங்கள் கைப்பற்றி அதை இந்துக்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு அரசியல் நீங்கள் முன்னெடுக்க போகிறீங்க. ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக, இந்துக்களுக்காக ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக பாஜக மாற இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப ஷார்ப்பாக முன் வச்சார் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இது போன்ற பல்வேறு எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனத்தை எல்லாம் பாஜக இந்த விஷயத்தில் லோக்சபாவில் எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ரொம்ப அழகாக அகிலேஷ் வந்து தன்னோட ஒரு கருத்தை கொஞ்சம் கூர்மையாக முன் வச்சார். அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மைகளுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும், அதுக்காக இந்த விஷயத்தில் பாஜக தலையிடுது, இந்த சட்டத்திருத்தத்தை அதுக்காக தான் நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே சிறுபான்மைகளோட உரிமை மட்டும் பறிக்கப்படலை, நாடாளுமன்றத்தினுடைய லோக்சபாவின் அவைத்தலைவராக இருக்கக்கூடிய திரு ஓம் பிர்லா அவர்களுடைய உரிமையும் பறிக்கப்படுது, அப்படி தான் அது போன்ற தகவலை நாங்கள் கேள்விப்பட்டோம். எனவே ஓம் பிர்லாக்காகவும் குரல் கொடுக்க வேண்டிய நெருக்கடி எங்களுக்கு இருக்குது, அவரோட உரிமையும் பாதுகாக்க வேண்டிய நெருக்கடி எதிர்க்கட்சிகள் இருக்குது, அதுக்காகவும் நாங்கள் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னார். இதை சொன்ன உடனே நான் திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷாக்கு அப்படியே கோபம் பொங்கி எந்திரிச்சிச்சு. உடனடியாக அவர் எந்திரிச்சிட்டு, அகிலேஷ் நீங்கள் தேவையில்லாத பேசாதீங்க, ஓம் பிர்லா அவர் அப்படிங்கிறவர் வந்து சபைக்கானவர், அவர் எதிர்க்கட்சிகளுக்கானவர் கிடையாது, ஏதோ உங்களோட விஷயங்களுக்கு நீங்கள் அவர் கிளைம் பண்ணாதீங்க, அவர் ஒட்டுமொத்த சபைக்கானவர், அவரோட உரிமையை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலனா நீங்கள் எப்போ ஆனீங்க, எதிர்க்கட்சி நீங்கள் எப்போ ஆனீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தேவையில்லாமல் நீங்கள் சிண்டு மூட்டுற வேலையை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சிண்டு மூட்டு வேலை அப்படின்னும் போது ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஏதோ ஒரு வகையில் திரு ஓம் பிர்லா அவருடைய உரிமைகள் அங்கே பறிக்கப்பட்டிருக்கு, அதை அவைக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ரொம்ப ஷார்ப்பாக அதை கவனிச்சிருக்காங்க. அவருக்காகவும் குரல் கொடுத்து அவரை தங்களுடைய ஆதரவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலையும் திரு அகிலேஷ் யாதவ் தலைமையிலான அந்த எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்கக்கூடிய ஒரு வேலையும் நாடாளுமன்ற அவைக்குள்ளே நடந்துட்டு இருக்கு போல இருக்குது. அமித்ஷாவில் பொறுக்கவே முடியல. ஏன்னா இந்த சபாநாயகர் போஸ்ட் தான் ரொம்ப முக்கியமான கீ போஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நான் நாளைக்கு பாஜக குதிரை பேரத்தில் ஈடுபட்டால் அதை காப்பாற்றுறதோ அல்லது கவுக்கிறதோ அந்த இறுதி அதிகாரம் வந்து இவருக்கு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஓம் பிர்லாக்கான அரசியல் அப்படிங்கும்போது அமித்ஷா ரொம்ப பொங்கி எதிர்த்ததை நம்ம ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இதில் பார்க்குறோம். எனவே இறுதியில் இந்த வகுப்பு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்தில் 31 பேர் கொண்ட ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிஷன் அமைச்சிருக்காங்க. அதில் எதிர்க்கட்சிகளும் ரொம்ப பெரிய அளவில் இடம்பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். எப்படி இந்த விஷயத்தில் பாஜக ஒரு கடிவாளத்தை போட போகிறாங்க அப்படிங்கிறது வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம கவனிக்கலாம். இந்த சப்ஜெக்ட்ஸ் இப்படியே போயிட்டே இருக்கும்பொழுது வகுப்பு சொத்துக்களில் திருத்தம் செய்யணும்னு சொல்லிட்டு பாஜக இந்த கூட்டத்தொடரில் கொண்டு வந்த அந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறது வெளிப்படையாக இஸ்லாமிய வெறுப்பு, மத சார்ந்த அரசியல் அப்படிங்கிற அளவில் பாஜக நகர்ந்ததை கவனிக்க முடிஞ்சது. அப்போ மதம் நல்லிணக்கத்தை வலியுறுத்த மாதிரி முக்கியமான 2 ஈவெண்ட் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த 2 ஈவெண்ட் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஒன்று மும்பையில் நடந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய தனியார் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் படிக்க வரக்கூடிய பெண்கள் ஹிஜாப் அணியக்கூடாது, ஹிஜாப் அணிஞ்சு அவங்க வரும்போது அவங்களோட மத அடையாளம் தெரியுது, அது வந்து அங்கே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அதுக்கு தடை அங்கே போட்டிருந்தாங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க. இந்த சப்ஜெக்ட் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா பெஞ்சுக்கு வந்துச்சு. அவர் ரொம்ப காட்டமாக தன்னோட கருத்தை முன் வச்சாங்க. அவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சரி ஓகே, மத அடையாளத்தோட இஸ்லாமிய பெண்கள் வராங்க, அதனால் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆடைக்கு நீங்கள் தடை போடுறீங்க. இதே மாதிரி இந்து பெண்கள், இந்து ஆண்கள் நெத்தியில் திலகமிட்டுக்கிட்டு தங்களுடைய மத அடையாளத்தோடு வரும்போது அதுக்கு நீங்கள் தடை போடுவீங்களா, அதுக்கான உரிமை உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி போட உங்களால் முடியுமா அப்படின்னு ரொம்ப காட்டமாக ஒரு கேள்வி வச்சாங்க. இந்த கேள்வி யாரை நோக்கி கேள்வி, அந்த தனியார் இன்ஸ்டிடியூஷன் நோக்கி கேள்வி இல்லை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கூர்மையாக கவனிக்கணும். இது போன்ற கருத்துக்கள் யார் இந்த கருத்துக்கள் இந்த சமுதாயத்தை நிறுவனாங்களோ, இந்த கருத்துக்கு சொந்தக்காரர்களாக யார் இருக்காங்களோ, யார் தங்களை குறிப்பிட்ட மதத்தோட அடையாளம் தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்களோ, அரசியல் அரங்கிலையும் சரி, பொது
பொது அரங்கிலும் சரி யார் அந்த மாதிரி ஆட்களாக இருக்காங்களோ அவங்களை நோக்கி வச்ச கேள்வியை தான் நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்குது. ரொம்ப காட்டமான கேள்வி. இந்த கேள்விக்கு அப்புறம் அந்த இன்ஸ்டியூட் வந்து அடங்கி போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். அடுத்ததாக வந்து ஒரு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்திருக்கு. அது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் நடந்திருக்கு. ஒலிம்பிக்கில் பொறுத்த வரைக்கும் நீரஜ் சோப்ரா அவர்கள் ஈட்டி எறிதலில் சிறந்த ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு வீராங்கனை அப்படிங்கிறத பார்க்குறோம். கடந்த முறை வந்து ஒரு தங்கம் பெற்றிருந்தார். இந்த முறை அதுலேருந்து சரிக்கு வெள்ளி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். ஆனால் இந்த முறை அதில் வந்து தங்கத்தை பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஷத் நிஜிம் அப்படிங்கிறவர் தான் அந்த அதில் வந்து தங்கம் பெற்றிருக்காரு. அவர் எந்த நாட்டை சேர்ந்தன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்தவராக இருக்கார். உடனடியாக வந்து இந்த விஷயத்தில் ஒரு பாகிஸ்தான் விசஸ் இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் முன்னெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது அடுத்த மாதிரி வேறு மாதிரி ஒரு டாபிக் போக ஆரம்பிச்சிடும். சங்கிகள் இது வேறு மாதிரி கையாளுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் உடனடியாக அந்த அர்ஷத்தோடைய அம்மாவும் பிறகு இங்கே நம்ம நீரஜ் சோப்ராவோட அம்மாவும் ரொம்ப அழகாக தங்களோட கருத்துக்களை பரிமாறிட்டுறாங்க. நீரஜோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அர்ஷத் என்னுடைய மகன் தான், அவன் எனக்கும் மகன் தான், அவன் வெற்றி பெற்றால் அது என் மகன் வெற்றி மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி நான் 2 பேரும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அங்கேருந்து அர்ஷத்தோட அம்மாவும் அதை தான் சொன்னாங்க, நீரஜோட அம்மாவும் தான் சொன்னாங்க. அவங்க 2 பேரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களோட மகன் மாதிரி இவங்க 2 பேரும் எங்களோட குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணன் தம்பிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்பு பாராட்டும் ஒரு நிகழ்வு மாதிரி அது நடந்து முடிஞ்சிருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இன்சிடென்ட்டாக நம்ம இதை கவனிக்கிறோம். இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எதை சொல்ல விரும்புதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மனங்களில் ஆழ் மனதில் புதைந்து இருக்கக்கூடிய ஒரு ஆழமான ஒரு வெறுப்புணர்வு இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த வெறுப்புணர்வுக்கு தீனி போடக்கூடிய வேலையை ஆர்எஸ்எஸ் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் செஞ்சுட்டு இருந்ததை நம்ம கவனிக்கிறோம். இது போன்ற மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய நீதிமன்ற தீர்ப்புகளோ அல்லது ஒலிம்பிக்கில் நடக்கக்கூடிய இது போன்ற ஒரு சில சிம்டம்ஸோ எதை காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ மக்களுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த வெறுப்புணர்வில் தூண்டி அரசியல் செய்யக்கூடிய அதன் மூலமாக ஆதாயம் அடையக்கூடிய நபர்கள் அவங்களுடைய முகத்தில் அரைஞ்ச மாதிரியான ஒரு விஷயங்களாக அது இருக்குது. இது வந்து உண்மையிலே இந்த அரசியல் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு உரைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதெல்லாம் கவனிக்கிறோம். வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஒட்டுமொத்த இன்சிடென்ட்ஸ்லாம் எதை நோக்கி நகருது, பாஜக நினைக்கிற மாதிரி ஒரு வெறுப்பு அரசியலை இந்த பூமியில் இன்னும் பரவலாக விதைக்க முடியுதா, ஆர்எஸ்எஸ் அதை விதைக்குதா அல்லது அதை எதிர்க்கட்சிகள் ஓவர் கம் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். மிக்க நன்றி.